மீடியாவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Hi guys, welcome back to Irfan Media. இன்னைக்கு படத்தில் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். டிமாண்டி காலனி படத்துலேருந்து நாளைக்கு ட்ரைலர் அப்டேட் கொடுக்க போகிறான்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 5/1 PM நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அருண்நிதி, பிரியங்கா பவன் சங்கர் இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டவர் இருக்காங்க. ஏற்கனவே கிளிம்ஸ் வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க. படம் அதோட ரெஸ்பான்ஸ் செமையாக இருந்துச்சு. ட்ரைலர் எப்படி வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம சிவகார்த்தியனோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லாங்க. சிவகார்த்தியன் அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை, அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் பிறந்த குழந்தை, எல்லா ஃபோட்டோவும் வந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லாங்க. இணையத்தில் செம்ம வயலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதேமாதிரி அடுத்து கங்குவா படத்துலேருந்து ஃபயர் சாங் விட்டுருந்தாங்க. ஃபயர் சாங் விட்டதில் ஃபயராகவே போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. 5 மில்லியனை கடந்து கங்குவா படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சாங்கு டிஎஸ்பி தெறிக்கி விட்டுருக்காரு. இந்த சாங்கில் கண்டிப்பாக சாங் கேட்டு பாருங்கள். மெட்ராஸ்காரன் படத்தோட ட்ரீசர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு நியூ போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹீரோ வந்து நார்மலாக இருக்கார், பார்க்கலாம். இந்த படம் சாம் அவங்க தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கங்குவாவில் இருக்க நம்ம சிறுத்தை சிவாவும் நம்ம சூர்யா நிற்கிற மாதிரி டிஷர்ட்டு கங்குவா டிஷர்ட் போட்டிருக்காங்க. சூர்யா பர்த்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி எல்லா படத்தையும் கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் சூர்யா 44 அடுத்த படத்தில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவங்க டேரக்ட் பண்ணுறாங்க. சந்தோஷ் நாராயண் பிஜிஎம்மில் இன்றைக்கி ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ விட்டாங்க. அது பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. அதோட வீடியோ பார்க்கலாம், கீழே லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். தங்கலான் படத்துலேருந்து அப்டேட்டு. தங்கலான், அப்புறம் கொட்டுக்காளி, இந்த மாதிரி வாழை, இந்த மாதிரி படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23 இறங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு ஒரு படம்னு சொன்னாங்க. மின்மினின் படம் அந்த டேட்டில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 படமும் தான் அந்த டேட்டில் லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி படக்குழுவினர் அஃபீஷியலாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ராயன் படத்துலேருந்து அவங்க டீமோட போஸ்டர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. தனுஷ் அவங்க இருக்காங்க, துஷாரா விஜயன் அவங்க இருக்காங்க, அப்புறம் காளிதாஸ் ஜெயராம் அவங்க இருக்காங்க, சந்தீப் கிஷன் இருக்காங்க, அபர்ணா பாலமுரளி. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஒவ்வொரு ஊராக போய் அட்டன் பண்ணிட்டு வராங்க. அதோட ஃபோட்டோஸ் தான் இப்போ இணையத்தில் செம வயலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ராயன் படத்தோட டிக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். எல்ஐசி மூவிலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன், நம்ம கீர்த்தி செட்டி அவங்க 2 பேர் நடிக்கிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதான் டைட்டில் ஃபஸ்ட் லுக் விட போகிறாங்க 25 12 AM விட போகிறான்னு சொல்லி நியூ போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எல்ஐசி மூவி எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம மழை பிடிக்காத மனிதன் படத்துலேருந்து விஜய் ஆண்டனியோட பாட்டு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 5 PM. இது போஸ்டர் பார்க்கும்போதே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த சாங் ஒரு ஃபயராக இருக்கிற மாதிரி தான் விட்டுருக்காங்க, பார்க்கலாம். விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் வயசில் இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக கொடுத்துருக்காரு. மின்மினி படத்துலேருந்து போஸ்டர் விட்டுருக்கானே சொன்னாங்க. நாளைக்கு இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க 11 மணிக்கு அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. இது பார்க்கும்போது காஷ்மீர் சைடில் இவங்களோட ஜானர் கதை மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிங் ஆஃப் பிளானட் அந்த படத்தோட இது வாங்கியிருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஆகஸ்ட் 2 ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தேட்டர் ரிலீஸாக ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. இப்போது ஹாட்ஸ்டாரில் விட போகிறாங்க. சூர்யா 44ஓட இது கிளிம்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம்மில் மிரட்டி விட்டான்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ் எடுத்தாலே கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் சொன்ன அப்டேட்டில் உங்களுக்கு என்ன அப்டேட் பிடிச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.